வணக்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா BC547 யூஸ் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹை கிளாரிட்டி, அதுக்கப்புறமேட்டு சவுண்ட் குவாலிட்டி வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆடியோ ஆம்பிளிஃபையர் செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது நம்ம 2 டிரான்சிஸ்டர் BC547 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு கெப்பாசிட்டர் 63 1UF கெப்பாசிட்டர், 10K ரெசிஸ்டர் ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் சர்க்யூட் உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் சால்டரிங் பண்ணிக்கிங்க. அதான் சர்க்யூட்டு. 2 டிரான்சிஸ்டர் நம்ம பிரிட்ஜ் மாதிரி ஒட்டுக்கா கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, டிரான்சிஸ்டர் பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது கலெக்டர், பேஸ், எமிட்டர், இதுவும் கலெக்டர், பேஸ், எமிட்டர். இப்போது எமிட்டரில் இதோட பேஸை நம்ம சால்டரிங் பண்ண போகிறோம். உங்களுக்கு சர்க்யூட்டை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதோட சவுண்ட் குவாலிட்டி நமக்கு கிளாஸ் டி சவுண்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். வோல்டேஜ் கம்மியான இதாக இருந்தாலுமே இதோட சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி சால்டரிங் பண்ணிக்கிங்க. இதோட மீட்டரில் இதோட பேஸ். ஓகே, இப்போ நமக்கு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணோம். 10K ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இந்த இடத்துல பேஸுக்கும் கலெக்டருக்கும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணணும். கெப்பாசிட்டர் தான் இன்புட்டு. இதை நமக்கு இங்கே சென்டரில் பேஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கெப்பாசிட்டர் பேஸில் ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன். இது ஒரு ஹோம் தியேட்டர் நார்மல் ஸ்பீக்கர் தான். இதோட ஒயரை மட்டும் நான் எடுத்து சால்டரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை பாசிட்டிவில் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் நெக்ஸ்ட்டு டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் நெகட்டிவை ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணணும். இப்போ ஆக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு ஹெட்செட் தான் எடுத்திருக்கேன். ஓகே, நான் இந்த ஹெட்செட் இது எனக்கு பழைய ஹெட்செட் தான். இதையே நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஹெட்செட்டில் நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதோட ஸ்பீக்கர் இன்புட்டை நான் இதில் கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இதோட நெகட்டிவை வந்து நான் இந்த டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நான் இதில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதுக்கு பவர் சப்ளை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஒரு 5 வோல்ட் ஒயர். இது வந்து 5 வோல்ட் அடாப்டர். நான் உங்களுக்கு வந்து மல்டிமீட்டரில் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இதோட பாசிட்டிவ் வந்து நம்ம இங்கே ஸ்பீக்கரோட பாசிட்டிவ் இருந்துச்சு இல்லைங்களா, இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட நெகட்டிவ் வந்து நம்ம இங்கே ஆக்ஸோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணோம்ல, இது இங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டெஸ்டிங் ப்ராசஸ் தான். இப்போ வந்து நான் வந்து இது ஒரு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். லேப்டாப்பில் ஓகே, இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் தான். இது முன்னாடி சொன்ன மாதிரி தான் கனெக்ஷன். உங்களுக்கு சைடில் வந்து BC547 எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஒரு 10K ரெசிஸ்டர், 2 டிரான்சிஸ்டர், அதுக்கப்புறமேட்டு ஒரு இது மட்டும் வச்சா போதும், 5 வோல்ட். இப்போ வந்து நான் மியூசிக் ப்ளே பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்து தனியாக தான் இருக்குது. BC547 தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் வந்து நான் ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறேன். BC547 வச்சு தான் இந்த BC547 வச்சு தான் இந்த ஆம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். ஓகே, இதோட சர்க்யூட் வந்து உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணுறேன். இது வந்து சிம்பிளாக வந்து நம்ம ஒரு குட்டி ஸ்பீக்கர் செய்கிறதுக்கு வந்து இது நமக்கு நல்லபடியாக யூஸ் ஆகும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.